வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதும் நீங்கள் வந்து சுறுசுறுப்புடன் செயல்பட நீங்கள் சாப்பிட வேண்டிய காலை உணவுகளை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. காலையில் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான மற்றும் உடலுக்கு தேவையான ஆற்றல் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் உடலில் சக்தி சீராக இருந்து உடல் நன்கு சுறுசுறுப்புடன் செயல்படும். அதிலுமே நீங்கள் காலையில் உண்ணும் உணவுகளை நீங்கள் கலோரி குறைவாகவும் எனர்ஜி அதிகமாகவும் இருக்கும் உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். இதனால் உணவுகள் சீக்கிரம் செரிமானம் அடையாமல் பொறுமையாகவும் ஆரோக்கியத்தை தரும் வகையிலும் செரிமானமாகும். குறிப்பாக நார் சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. முக்கியமாக நீங்கள் காலையில் எழுந்ததுமே உடலானது ஊட்டச்சத்துக்களை நாடுமாகவே நீங்கள் புரோட்டீன் மற்றும் நார் சத்துடன் கூடிய கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை நீங்கள் சிறந்ததாக இருக்கும். ஏனெனில் இத்தகைய உணவுகளை நீங்கள் காலையில் சாப்பிட்டால் நாள் முழுவதும் நல்ல சக்தியோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வடையாமலும் இருக்கும். மேலும் இத்தகைய உணவுகளை நீங்கள் காலையில் செய்வதும் சாப்பிடுவதும் மிகவும் எளிது ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டீன் நிறைந்த நார் சத்து நிறைந்த அத்தகைய உணவுகளை என்னென்ன தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் காலையில் எழுந்ததுமே வெதுவெதுப்பான நீரில் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்ந்து கலந்து குடித்தால் உடல் இயக்கம் சீராக இயங்குவதோடு உடலும் ஒல்லியாகும் ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் காலைல நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமென்று நினைத்தால் தேனை நீங்கள் மறக்காமல் காலை உணவில் நீங்கள் எடுத்துக்கங்க. தினமும் காலையில் ஒரு முட்டை சாப்பிட்டால் அதில் உள்ள அதிகப்படியான புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நாள் முழுவதும் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக்கொள்ளும். எனவே தினமுமாவது கண்டிப்பாக நீங்கள் முட்டையை நீங்கள் காலை உணவில் எடுத்துங்க. பாலில் நிறைய புரோட்டீன் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளதால் காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் பால் அல்லது தயிர் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நீங்கள் எழுந்ததுமே தாகமாக இருக்கும். எனவே நீங்கள் அப்போது நீர் சத்து அதிகம் நிறைந்த நீங்கள் தர்பூசணியை நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் உடல் வறட்சி நீங்கி புத்துணர்வுடன் இருப்பதோடு கலோரி குறைவாக இருப்பதால் உடல் எடையும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும். எனவே தர்பூசணியை நீங்கள் கண்டிப்பாக காலை உணவில் சூஸ் பண்ணிக்கோங்க. தினமும் நீங்கள் காலை உணவாக ஓட்ஸை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் வயிறு நிறைவதோடு உடலில் உள்ள கொலஸ்ட்ராலும் குறைந்து இதயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். காஃபைன் அதிகம் நிறைந்துள்ள காஃபி ஆரோக்கியமானது என்று நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதனை குடித்தால் ஒற்றை தலைவலியானது குணமாகும் என்று கண்டிப்பாக சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் காஃபியின் மனமானது மனதை புத்துணர்ச்சியிடம் வைக்கும். எனவே காஃபியும் காலை உணவில் எடுத்துக்கக்கூடியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிட்ரஸ் பழங்களை நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டால் அது எண்ணிலடங்கா ஆற்றலை உடலுக்கு கொடுக்கும். மேலும் இந்த பழங்கள் செரிமானத்திற்கு சிறந்ததோடு மட்டுமின்றி இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். நவதானியங்களால் ஆன பிரெட்டை நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டால் அதில் உள்ள நார் சத்து மற்றும் குறைவான கலோரி உள்ள கார்போஹைட்ரேட் சிறந்த காலை உணவாக இருப்பதோடு உடல் ஆரோக்கியத்துடன் வயிறும் நிறையும். எனவே நீங்கள் கண்டிப்பாக இந்த கோதுமை பிரெட்டை நீங்கள் கண்டிப்பாக உணவில் எடுத்துங்க. காலை எழுந்ததுமே உடல் ஆற்றலின்றி சோர்ந்து இருக்கும். அப்போது உடலுக்கு நீங்கள் சிறந்த ஆற்றலை வழங்க வாழைப்பழங்களை நீங்கள் கண்டிப்பாக உணவில் எடுத்துங்க. காலையில் நீங்கள் ஒரு கையளவு ஆலிவ் விதையை நீங்கள் ஃப்ரூட் சாலட் உடன் சாப்பிட்டால் உடலுக்கு வேண்டிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆனது கிடைத்து உடலானது நாள் முழுவதும் ஆரோக்கியமாக செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே பால் குடிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தகையவர்களுக்காக தயிர் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் தயிரை சாப்பிட்டால் புரோட்டீன் மற்றும் கால்சியம் கிடைப்பதோடு உடலுக்கு வேண்டிய நல்ல பாக்டீரியாக்களும் கிடைக்கும். முளைக்கட்டிய கோதுமையில் விட்டமின் இ மற்றும் ஃபோலேட் அதிக அளவில் நிறைந்துள்ளது. எனவே இதை நீங்கள் சாப்பிட்டால் ஆரோக்கியமான முறையில் வயிறு நிறையும் ஃப்ரெண்ட்ஸ். எனவே காலை உணவில் கோதுமையும் சிறந்தது. பப்பாளி ஒரு சிறந்த காலை உணவாகும். அதில் டயட் மேற்கொள்வதற்கு மிகவும் சிறந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள லைகோபைன் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்புகளை கரைத்து விடும். ஆனால் இந்த பழத்தை நீங்கள் கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எனவே கர்ப்பிணிகளை தவிர்த்து மற்ற எல்லாருமே பப்பாளி பழத்தை நீங்கள் காலை உணவாக எடுத்துங்க. டயட் மேற்கொள்வர்கள் காலையில் தினமும் ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்டால் அதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும். மேலும் இதில் உள்ள விட்டமின் இ நிறைந்துள்ளதால் முடியும் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும். பெரி பழங்கள் புற்றுநோயை தடுப்பதோடு உடல் முழுவதற்கும் ஆரோக்கியத்தை தருகிறது. எனவே காலை உணவாக நீங்கள் பெரி பழங்களை நீங்கள் கொண்டு மில்க் ஷேக் செய்து நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நீங்கள் எழுந்ததுமே தண்ணீர் குடிப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலுமே நீங்கள் வெதுவெதுப்பான நீரை நீங்கள் காலையில் பருகினால் உடலில் தங்கியுள்ள கொழுப்புகள் எளிதில் கரையும். ஆப்பிளில் போதுமான அளவு இரும்பு சத்து மற்றும் உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் இயற்கையான சர்க்கரை நிறைந்திருக்கிறது. எனவே இத்தகைய ஆப்பிளை நீங்கள் காலையில் நீங்கள் ஒன்றாவது நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு நாள் முழுவதும் நல்ல ஆற்றல் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட காலை உணவில் சூஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த நாள் முழுவதுமே நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமுடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.